ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2024ல ரத்தம் தெறிக்க தெறிக்க மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ரிஃபில் கிளப் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே 1991வது வருஷம் மேங்களூரில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே தயானந்துங்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடி இருக்காரு. அவரோட 2 பசங்க தான் பீரா, பிச்சு. இப்போ அங்கே மிகப்பெரிய பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில் டான்ஸ் ஆடுறதுக்காக அலி, நாதியாங்கிற ஒரு கப்பலும் அவங்களோட டீமும் வந்திருக்காங்க. இந்த தயானந்தோட கையில் மிகப்பெரிய உலகத்தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உண்டு. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ் எல்லாத்தையுமே அவர் வேற ஆட்களுக்கு மிகப்பெரிய தொகைக்கு விற்கவும் செய்கிறாரு. அப்படி அலி நாதியாவோட டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிச்சு நாதியா கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு கிஸ் தருவியான்னு கேட்குறான். ஆனால் அதுக்கு அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆனால் அவன் திரும்பவும் அவகிட்ட கட்டாயப்படுத்துகிறான். அதனால கடைசியில் இந்த அலி அவனை தடுக்கிறான். நீ யாரோட பையன் எனக்கு தெரியும், அதனால தான் நான் தற்போது உன்னை எதுவும் பண்ணலன்னு நாதியா சொல்கிறா. அன்னைக்கு பிச்சுவோட பர்த்டேவாக இருந்தது. அதுக்கான பார்ட்டி தான் அங்கே நடந்தது. இவன் இப்போ திரும்பவும் விடாமல் நாதியாவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரான். இந்த வாட்டி அலி பார்த்துக்கிட்டு நிற்காம அவனை பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். ஒரு மிதி மிதிக்கிறான். அதில் அவன் ஜன்னல் வழியாக கீழே போய் விழுறான். அவன் நேராக போய் விழுந்தது ஒரு டஸ்ட்பின்ல. அதுக்கப்புறமா அவனோட அண்ணன் பீராவையும் ஒரு மிதி மிதித்து அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ பயங்கர சீரியஸ் கண்டிஷனில் இந்த பிச்சுவோட நிலைமை இருக்குது. அதனால தயானந்த் அவனை எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ண அடுத்த சீனில் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் ஆக்டரான ஷாஜகான்ங்கிறவரோட வீடை காட்டுறாங்க. இவர் கண்டினியூஸாக ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக வேட்டம் இருக்குங்கிற படம் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அதுக்காக அவர் கன் ஷூட் எல்லாம் படிக்கணும். காட்டில் போய் வேட்டையாடுறத படித்தாதான் அவரால் நடிக்க முடியும். ஸோ அதனால் வயநாட்டில் இருக்கிற ஒரு ரைஃபிள் கிளப்புக்கு போய் அதெல்லாம் படிக்கிறது தான் இவங்களோட தீர்மானமாக இருக்குது. இப்போது ஷாஜகானோட அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு கால் வருது. அங்கே பார்ட்டியில் சண்டை போட்டுட்டு தப்பிச்சு உடனே அலி தான் கால் பண்ணியிருக்கான். இந்த ஃபேமஸ் ஆக்டர் ஷாஜகானோட கசின் தான் அலி. இப்போது ஷாஜகானோட அசிஸ்டண்ட்டும் ஷாஜகான் இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு, நீ தேவையில்லாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அது கேப்பில் அவங்க எல்லாரும் ரைஃபிள் கிளப்பில் போகிற விஷயத்த அவங்க அலி கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ ஷாஜகானும் அவனோட அசிஸ்டண்ட்டும் வயநாட்டில் இருக்கிற ரைஃபிள் கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி இருக்குது. அவங்க எல்லாருமே கன் ஷூட்டில் வித்வானாக இருப்பாங்க. எல்லார் கையிலையும் ஒவ்வொரு கன்னும் இருக்கும். மேக்ஸிமம் அங்கே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அங்கே கன் ஷூட் ப்ராக்டிஸ் நடக்கும். அவங்க எல்லாரும் பதிவாக வேட்டையாடுறவங்க தான். அப்படி பதிவாக வேட்டையாட காட்டில் போகிறவங்க எல்லாருமே வேட்டையாடின மிருகத்தை ஒரு ரோப் வழியாக இங்கே கொண்டு சேர்ப்பாங்க. இப்போ ஷாஜகான் அங்கே வந்ததுக்கு அப்புறமா கூட இருந்தவங்க எல்லாரும் அந்த கிளப்பை பற்றியும் அந்த கிளப்போட ஃபவுண்டர்ஸை பற்றியும் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 3 பேர் இந்த கிளப்பை நடத்திட்டு இருந்தாங்க. லோனப்பன், கொச்சௌசே, சக்கரே. அதில் கொச்சௌசேப்பும் சக்கரையும் இறந்து போனாங்க. இப்போ லோனப்பன் மட்டும்தான் உயிரோட இருக்காரு. இறந்து போன சக்கரையோட பையனான அவரன் தான் இப்போ இந்த கிளப்போட செக்ரட்டரியாக இருக்காரு. இப்போ 2 பேரை காட்டுறாங்க, கோஷி, ஜோஷி. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. இதில் கோஷி வக்கீலும் ஜோஷி சர்ச்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ லோனப்பனை காட்டுறாங்க. இவர் இந்த கிளப்பில் இப்போ உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு ஃபவுண்டர். அவருக்கு கால் செயலிழந்து போயிருக்கிறதுனால அவர் எப்போவுமே வீல் சேரில் தான் இருப்பார். இவரோட மருமகள் கொச்சுமோல்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவரனோட சிஸ்டர் தான். இந்த கொச்சுமோலோட ஹஸ்பண்டோட பேர் கோட்ஜோ, அதாவது அவரனோட மச்சான். இப்போ அவரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்களோட பேர் சிசிலி. இப்போ ஷாஜகான் அங்கே வந்ததுக்கான காரணமும் ஷூட்டிங் படிக்கிறத பற்றியும் எல்லாத்தையும் அவரன் கிட்ட சொல்கிறாரு. ஷாஜகானை நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கணும்னா நைட்டு வேட்டைக்கு தான் இறங்கி போகணும்னு அவரன் சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்க துப்பாக்கிகள் எல்லாத்தையுமே ஷாஜகான் கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களோட வால்ட்டுக்கு ஷாஜகானை கூட்டிகிட்டு போகிறாரு. பழைய தலைமுறைகள்லேருந்து கைமாற்றி கிடச்ச நிறைய கன்ஸ் எல்லாம் தான் அந்த வால்ட்டுக்குள்ளே இருக்குது. அந்த வால்ட்டை யாருக்குமே இவங்க திறந்து காட்ட மாட்டாங்க. இப்போ இட்டியானம்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க இந்த கிளப்ல இருக்க 3வது ஃபவுண்டரான கொச்சோசேயோட மூத்த பொண்ணு. அந்த கிளப்ல இருக்கவங்களே இவங்க தான் சூப்பரான ஒரு கன் ஷூட்டராக இருப்பாங்க. இப்போ இட்டியானத்தோட எக்ஸ் ஹஸ்பண்டான டாக்டர் லாசரை காட்டுறாங்க. அந்த கிளப்ல இருக்க எல்லாருக்கும் ஃபுட்டை ஷேர் பண்ணி கொடுக்கறது இவர் தான். எல்லாருக்கும் இவரை ரொம்ப நல்லா பிடிக்கும். அங்கே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஷாஜகானோட மூவிஸ் பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் தாண்டி மேங்களூர்லேருந்து தப்பிச்சு வந்த அலியும் நாதியாவும் இந்த இடத்துக்கு வராங்க. அதாவது ஷாஜகானோட அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங்கில் பேசும்போது அவங்க இந்த ரஃபில் கிளப்புக்கு வரதா சொல்லியிருப்பாங்க. அது மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இங்கே
வந்திருக்காங்க. அதே நேரம் அவரானும் அவனோட டீமும் இந்த ஷாஜகானை நைட் நேரத்துல கூட்டிட்டு வேட்டைக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ இந்த அவரனுக்கும் சிசிலிக்கும் 2 நாய்கள் உண்டு. அதுல ஒன்னு அவங்க வேட்டைக்கு கூட்டிட்டு போவாங்க, இன்னொன்னு சிசிலி கூட இருக்கும். போறதுக்கு முன்னாடி இந்த சிசிலி அவளோட கழுத்துல கிடந்த ஜெபமாலை எடுத்து அவரானுக்கு போட்டு கொடுக்குறா. இந்த வாட்டி ஒரு சந்தோஷமான செய்தியும் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. அதாவது அவ பிரெக்னண்டா இருக்கிற விஷயம். இதை கேட்ட அவரன் பயங்கரமா சந்தோஷப்படுறான். அதே சமயம் அந்த பக்கம் அந்த அலி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷாஜகான் கிட்ட சொல்றான். அந்த பையன் இறந்தானான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான். ஸோ அதனால அவங்க எங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு சேஃப் வேணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஷாஜகான், டே நான் படத்துல தாண்டா ஹீரோ, நிஜத்துல எல்லாம் ஹீரோ இல்லைன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இந்த அவரான் ஷாஜகானை வேட்டைக்கு கூட்டிட்டு போறதுக்காக அங்க வந்து இவங்க அங்க இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி கேட்கும் போது ஷாஜகான் அவரான் கிட்ட, இவன் என்னோட கசின், இவங்க 2 பேரும் தப்பிச்சு வந்ததா சொல்றாரு. ஆனா உண்மையாவே நடந்த விஷயங்கள் எதையுமே இந்த ஷாஜகான் அவரான் கிட்ட இப்போதைக்கு சொல்லல. ஸோ இப்போ அந்த அவரனும் சரி ஓகே நீங்க இங்கேயே சேஃபா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரன் ஷாஜகானை அவங்களோட டீம் கூட கூட்டிட்டு வேட்டைக்கு போறாரு. அதே சமயம் இந்த அலி அங்க அடிச்சு கொலை பண்ண பிச்சுவோட அண்ணன் பீரா இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவங்க 2 பேரும் தப்பிச்சு வந்து அந்த டாக்ஸி டிரைவரை பீரா பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் எங்க இறக்கி விட்டேன்னு சொல்லி கேட்கறான். இப்ப அந்த அவரனும் ஷாஜகானும் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அலியும் நாதியாவும் சேர்ந்து இட்டியானத்துக்கிட்டையும் அங்க இருக்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் நடந்த உண்மையான விஷயங்களை சொல்றாங்க. அந்த பையன் இறந்து போனான்னு அவங்க கேட்கும் போது அது எங்களுக்கு தெரியாதுன்னு அலி சொல்றான். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அங்க ஒரு கிளப் மாதிரி இருக்கு, அங்க பார்ட்டிக்கு போறாங்க. இப்ப எல்லாரும் அங்க சீட்டுக்கெட்டு விளையாடி தம் அடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இட்டியானமும் இன்னொரு பொண்ணும் சிகரெட் பிடிக்கிறதுக்காக வெளியே போறாங்க. அந்த நேரத்துல பீரா அங்க வரான். இந்த கிளப்பை யாரை நடத்துறதுன்னு அவன் கேட்கறான். அதுக்கு இவங்களும் உனக்கு யாரை பார்க்கணும்னு சொல்லி கேட்கும் போது அவன் திரும்ப இங்க ஆண்கள் யாரும் இல்லையா, அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்றான். அதுக்கு இட்டியானம், உனக்கு ஏதாவது சொல்லணும்னா என் கிட்ட சொல்லு, என்ன ஆனா நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையில இருந்த கன்னை எடுத்து அவன் முன்னாடி நீட்டி காட்டுறாங்க. அதுக்காக அவன் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போறான். அவனோட வண்டி நம்பரை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இட்டியானத்துக்கு மேங்களூர்ல இருந்து அவன் வந்திருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. இப்ப அவன் அங்க இருந்த போன் பூத்ல போய் அவனோட அப்பாவான தயானந்துக்கு கால் பண்ணி அவங்க 2 பேரும் இங்க இருக்க ரெஃபல் கிளப்ல தான் இருக்காங்க, இங்க கொஞ்சம் வயசான பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கு தயானந்தும் நான் வந்ததுக்கு அப்புறமா என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா அவன் அப்ப உடனே அவங்கள போட்டு அடிக்கணுங்கிற ஒரு தாட் தான் இருந்தது. அவனோட அப்பாவும் அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் நாம சரியான தண்டனை கொடுக்கணும், அவளை நமக்கு துணி இல்லாம வயநாட்டுல இருந்து மேங்களூர் வரைக்கும் ஓட வைக்கலாம்னு சொல்லும் போது இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமும் ஆகுது. அதுக்கப்புறமா இப்ப பீரா பிச்சுவை பத்தி கேட்கறான். அவன் இறந்து போயிட்டானான்னு கேட்கும் போது அதுக்கு தயானந்தம், நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுற, அவன் இறந்தெல்லாம் போகல, இப்பதான் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு படுத்தான்னு சொல்றாரு. ஆனா அவர் பேசுறத வச்சே பிச்சு இறந்து போயிட்டாங்கிற விஷயம் பீரா கண்டுபிடிக்கிறான். ஆனா அவனோட அப்பா பொய் சொல்றாருன்னு நினைக்கிறான். ஸோ அதனால அப்பா வர வரைக்கும் எல்லாம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது, இப்பவே நாம களத்துல இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளப்புக்குள்ள போய் அவங்க எல்லாரையுமே தாக்கி அந்த பையனையும் பொண்ணையும் பிடிக்கிறது அவனோட எண்ணமா இருந்து, அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த அவரனும் ஷாஜகானும் அங்க காட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பன்றியை காட்டிட்டு அதை ஷூட் பண்றதுக்காக ஷாஜகான் கிட்ட அவரன் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்ட ஷாஜகான் கடைசியில அதை கரெக்டா ஷூட் பண்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பன்றி கீழே விழுந்து கிடந்தாலும் கொஞ்ச நேரத்துல அது திரும்ப அதோட சக்தியை எடுத்துட்டு ஷாஜகான் மேல பாஞ்சு வருது. அதுல ஷாஜகான் பயப்படல, கரெக்ட் நேரத்துல அவங்க அந்த பன்றியை ஷூட் பண்ணிட்டாங்க. இப்ப அவரனும் நான் நினைச்சதை விட கூடுதல் தைரியம் உனக்கு இருக்குடான்னு சொல்லி ஷாஜகான் கிட்ட சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த கிளப்பை தாக்குறதுக்காக பீரா அவனோட அடியாட்களோட போறான். அவன் அங்க உள்ள போயிட்டு அந்த இட்டியானமும் அவங்களோட டீம்ல இருக்க எல்லாரையும் பார்த்து கண்ணை நீட்டுறான். ஆனா அங்க இருக்க யாருமே எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்த இந்த பீராவும் அங்க இருந்த பொருட்கள் மேல கன் ஷூட் பண்ணி அது எல்லாத்தையுமே உடைக்கிறான். கொஞ்ச நேரம் அவன் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் அங்க இருக்க எல்லாரோட ஃபேஸையும் பார்க்கறான். ஆனா எல்லாரும் நேரமே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க, அவங்க கண்ணு கூட சிமிட்டல. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த பீரா தான் ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா இந்த கிளப்ல இருக்க எல்லாருமே ஷார்ப் ஷூட்டர்ஸ், அவங்க யாருமே இந்த வெடி சத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆட்களே கிடையாது.
ஸோ இப்போ பீராவும் அவனோட அடியாட்களும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் பல இடத்துலேருந்து வெடிகுண்டுகள் வர தொடங்குது. வெடிகுண்டுகள் இந்த பீரா அவனோட அடியாட்கள் எல்லார் மேலேயும் படுது. ஆனால் யார் வெடி வச்சாங்கன்னோ எங்கேருந்து இந்த வெடி வந்ததுன்னு கூட அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்கல. அதுதான் இந்த கிளப்ல இருக்கவங்களோட ஒரு ஸ்பெஷல் டேலண்டே. பீராவோட கூட இருந்த அவனோட அப்பா தயானந்தோட உடன்பிறப்பு எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறான். ஆனா பீரா அங்க மாட்டிக்கிட்டான். பீராவோட கையிலேருந்து தெரிச்சு விழுந்த கன்னை லோனப்பன் எடுத்து பார்த்துட்டு இது .22 கன், அப்போ இனி .32 கன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நமக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். ஸோ அதனால அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி லோனப்பன் சொல்றாரு. ஸோ அதனால கோட்ஷோவும் ஒரு ஃபயர் கன்னை யூஸ் பண்ணி வானத்தை நோக்கி ஷூட் பண்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த அவரனோட டீம் ஒரு பண்ணியை கொன்னதுக்கு அப்புறமா அதை கெட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஃபயர் கன்னோட வெளிச்சத்தை பார்த்த அவரன் அது லோனப்பன் சும்மா பண்ணிக்கிட்டு இருக்காரா இருக்கும்னு சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம இன்னும் ஒரு பண்ணியை கூட வேட்டையாடிட்டு போகலான்னு சொல்றாரு. அதனால அவங்க அடுத்த பண்ணியை வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு புலி வந்து நிற்கிது. அவங்க எல்லாரும் அதை ஷூட் பண்ணுறதுக்காக கன்னெல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த புலி அவங்களையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் அங்கே பீராவை தேடி அவனோட அப்பா தயானந்தும் அவனோட அடியாட்களும் வந்திருக்காங்க. தயானந்த் அங்கே வந்ததும் நேரமே அங்கேருந்து தப்பிச்சு போன இந்த தயானந்தோட உடன்பிறப்பு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தயானந்த் கிட்ட சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட தயானந்த் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஒரு பையன் இறந்து போயிட்டான், இன்னொரு பையன் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடுப்புல அவரோட உடம்புல போட்டிருந்த மொத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரே ஒரு ட்ரவுசர் மட்டும் போட்டுட்டு அந்த கிளப்புக்குள்ள போறாரு. அதே நேரம் கிளப்புக்குள்ள குண்டடிப்பட்டு கிடக்கிற பீராக்கு டாக்டர் லேசர் அவனுக்கு குண்டடிப்பட்ட இடத்துல தையல் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் ஆல்ரெடி போதையில மயக்கத்துல இருக்கனால இவனுக்கு அந்த வலி தெரியல. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு நினைவு வந்துருது. ஸோ அதனால அவன் அங்க இருக்க எல்லாரையுமே தட்டி தள்ளிட்டு பயந்து ஒரு சைடுக்கு போய் நிற்கிறான். இப்போ இந்த டாக்டர் லேசரும் நான் உன்னை கஷ்டப்படுத்தல, உனக்கு குண்டு அடிபட்டிருக்கு, அதில் தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவனும் இல்லை இது பயங்கர அடி ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் தான் இருக்குன்னு சொல்லும்போது இந்த டாக்டரும் நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கிடையாது, இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிருக்கு, உனக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் இவங்க சொல்கிற எதுவும் கேட்காம பயந்து ஒரு டேபிளுக்கு அடியில் போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறமா அவன் பக்கத்தில் போகிற எல்லாரையுமே அவன் கையில் ஒரு கத்தியை எடுத்துட்டு அதை காட்டி பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த தயானந்த் கிளப்புக்குள்ளே ஏறி வராரு. அப்போ அவரும் என்னோட கையில் எந்த ஆயுதமுமே இல்லை, நான் எந்த பிரச்சனைக்கும் வரல, என்னோட பையனை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன், அவன் எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த டேபிளுக்கு அடியில் ஒழிஞ்சிருந்த இந்த பீரா அங்கேருந்து ஓடி போய் அவனோட அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அவனோட நிலைமையை பார்த்துட்டு இந்த தயானந்தால தாங்கவே முடியலை. அப்போ அந்த டாக்டர் லேசரும் நான் அவனுக்கு தையல் போட்டுட்டு தான் இருந்தேன், ஆனால் அவன் அதுக்கு ஒத்துழைக்கலைன்னு சொல்லும்போது இந்த தயானந்த் அதை நம்பவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த தயானந்தம் ஒன்றும் இல்லை சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அவனோட பையனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த பையன் உயிர் பழைக்க மாட்டாங்கிற விஷயம் இங்கேருந்து இந்த சிசிலிக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் அமரனை வீட்டுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாம் கொண்டு வரணும்னு சொல்லி அவள் கையில் இருந்த நாயோட கழுத்தில் ஒரு டேக் மாதிரி ஒன்றை போட்டு அதில் ஒரு நோட் எழுதி காட்டுக்குள்ளே அனுப்பி விடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் இங்கே காட்டில் இவங்க எல்லாருமே அந்த புலியை குறி வச்சுட்டு நிற்கிறாங்க இல்லையா, அந்த நேரம் தான் இவங்களோட நாய் அந்த இடத்துக்கு வருது. அந்த நாயை பார்த்த இந்த புலியும் அந்த நாயை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அதோட தலையை தனியாக கடிச்சு அட்டாக் பண்ணுது. அந்த நாயோட தலை தனியாக போய் விழுறது இந்த அவரனோட பக்கத்தில். அதை பார்த்த இந்த அவரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறமா அதோட கழுத்தில் ஒரு நோட் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் கிளப்பு பிரச்சனையில் இருக்க எவ்வளோ சீக்கிரம் அவங்களால வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கன்னு எழுதியிருக்கு. ஸோ அதனால சீக்கிரமாக இந்த அவரனோட டீம் அங்கேருந்து கிளப்புக்கு திரும்பி போகிறாங்க. அங்கே கட் பண்ண அந்த பக்கம் பீராவை தயானந்த் கூட்டிகிட்டு போயிருப்பான் இல்லையா, பீரா போகிற வழியிலே இறந்து போயிட்டான். ஸோ அதனால இப்போ இந்த பீரா போட்டிருந்த ஷர்ட்டை எடுத்து தயானந்த் அவனோட மேலே போட்டுட்டு அவனோட பையனை அங்கே இருந்த மலையிலேருந்து கீழே தூக்கி போடுறாரு. தன்னோட 2 பையனையும் இழந்ததுனால அவர் மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாயிட்டாரு. ஸோ அதனால இப்போவே பழி தீக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ரெஃபில் கிளப்புக்கு கிளம்பி போகிறாரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த கிளப்பில் இருக்கவங்க எப்படியும் நமக்கு பிரச்சனை வருங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளப்பில் இருந்த சின்ன பசங்களையும் வயசானவங்களையும் அவங்க வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. கோஷி தான் அவங்க எல்லாரையுமே ஒரு வண்டியில் சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இந்த கோஷி அவங்க எல்லாரையுமே வண்டியில் கூட்டிகிட்டு போகிற வழியில் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த தயானந்த் வர
வரான். அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இது கிளப்ல உள்ளவங்களோட வண்டி தான்னு. ஸோ அதனால இந்த தயானந்தும் அந்த வண்டிக்கு நேராக ஷூட் பண்ணுறான். ஆனால் அந்த கோஷி எப்படியோ புத்திசாலித்தனமாக அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. அதுக்கப்புறமா அவங்கள விட்டுட்டு நம்ம கிளப்ல இருக்கவங்கள போட்டு தள்ளலான்னு சொல்லி இந்த தயானந்தோட டீம் கிளப்புக்குள்ளே போகுது. அதுக்கப்புறமா இந்த தயானந்த் அவனோட அடியாட்களோட வெளியில் நின்றுட்டு உள்ளே இருக்கவங்கள பயங்கரமாக ஷூட் பண்ணுறாரு. ஆனால் கிளப்புக்குள்ளே இருக்கவங்களும் விடாமல் இவங்களை திரும்ப கன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தயானந்துக்கு கூட ஒரு ஸ்னைப்பர் கன் வச்சிருக்க ஒருத்தன் இருப்பான். ஸோ அதனால அவன் இந்த ஸ்னைப்பர் கன்னை வச்சு கிளப்ல இருக்கவங்களை ஷூட் பண்ணும்போது கிளப்ல இருக்க 1-2 பேர் மேலே குண்டடியும் படுது. லோனப்பன் கிட்ட கோஜோ வந்து இது நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்னு தோணல, ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஸ்னைப்பர் கன் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அதனால எல்லாரும் லோனப்பன் கிட்ட நம்மளோட வால்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் லோனப்பன் திறக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அவரன் வந்தால் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண முடியும், அவனோட கையில் தான் அந்த சாவி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்க பாம்பை வச்சு நீங்கள் சண்டை போடுங்கன்னு இந்த லோனப்பன் சொல்கிறாரு. அப்படி அங்கே இருந்த பெரியவரும் பாம்பை எடுத்து அந்த தயானந்தோட டீம் மேலே தூக்கி வீசுறாரு. அங்கே தயானந்தோட டீமில் இருந்த ஸ்னைப்பர் கன் வச்சிருந்தவன் அந்த பாம்பை ஷூட் பண்ணும்போது அந்த பாம்பு நேராக திரும்ப இந்த பெரியவரோட மேலே வந்து வெடிக்குது. இப்போ இந்த பெரியவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவர் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, நீங்கள் சாவிக்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அந்த வால்ட்டோட டோரை எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க திங்ஸை எடுத்து சண்டை போடுங்கன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவர் அங்கே இறந்தும் போகிறாரு. ஸோ அதனால இப்போ இந்த கோட்ஜோ ஒரு கேஸ் சிலிண்டரை எடுத்துக்கொண்டு அந்த வால்ட்டோட வாசலில் போட்டு அதை வெடி வச்சு தகர்க்கிறான். அதனால அந்த வால்ட்டோட டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ இவனும் உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே எந்த கன்னுமே இல்லை. ஸோ அதனால அவன் இப்போ லோனப்பன் கிட்ட வந்து உள்ளே இருந்த திங்ஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவரும் அதெல்லாம் அங்கே இல்லை, அது எல்லாத்தையுமே நாங்கள் சேஃபாக ஒரு இடத்துக்கு மாற்றிட்டோம்னு சொல்கிறாரு. எங்கே நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஃபேமிலியில் சேஃபாக தான் இருக்குன்னு இந்த லோனப்பன் சொல்கிறாரு. இந்த இடத்துக்கு எப்போ வேணாலும் இன்ஸ்பெக்ஷன் ரைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்மளோட பரம்பரையாக இருக்கிற சொத்துக்கள் எதுவுமே நாம் கைவிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வைக்காமல் ஃபேமிலியில் சேஃபாக வச்சுருக்கோம்னு சொல்கிறாரு. ஸோ அதனால அந்த கிளப்ல இருக்க எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ இவங்க கையில் இருக்க ஆயுதங்கள் வச்சுட்டு தான் இவங்க இப்போ சண்டையிட்டாகணும். அந்த நேரத்தில் கரெக்டாக இந்த அவரனும் அவனோட ஆட்களும் இந்த மிருகங்கள் வேட்டையாடின மிருகங்கள் எல்லாத்தையும் ஒரு கயிறு வழியாக கொண்டு போவாங்க இல்லையா, அந்த கயிறு வழியாக வந்து சேர்றாரு. அதுக்கப்புறமா வெளியில நின்று சண்டை போட்டுட்டு இருந்த அந்த தயானந்தோட ஆட்கள் எல்லாரையுமே இந்த அவரன் ஷூட் பண்ணுறாரு. அந்த ஸ்னைப்பர் கன் வச்சிருந்தவனையும் அவரன் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாரு. இப்போ இந்த தயானந்த் மிச்சம் இருக்க ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மீண்டும் ஒரு பிளானை போடுறாரு. தயானந்தோட உடன்பிறப்பு ஒருத்தர் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நாம கன் ஷூட் விளையாட்டாக விளையாடிக்கிட்டு இருக்கோம், அவங்க எல்லாருமே ஷார்ப் ஷூட்டர்ஸ், ஆனால் நம்ம கூட இருக்க எல்லாருமே கன் ரைடர்ஸ், அவங்க யாருமே ஷார்ப் ஷூட்டர்ஸ் கிடையாது, கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் ஒழுங்காக ஷூட் பண்ணவே தெரியும், ஸோ அதனால பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் கிளப்ல இருக்கவங்களோட கையிலையும் வெடிகுண்டுகள் எல்லாம் கம்மியாக இருக்கு. மொத்தமாகவே அவங்க கிட்ட 45 புல்லட்ஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஆனால் வெளியில 13 ஆட்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு 3 புல்லட் வச்சு பார்த்தா மட்டும்தான் நம்மளால எல்லாரையும் கொல்ல முடியும்னு லோனப்பன் சொல்றாரு. அதனால இப்போ இங்கே கிளப்புக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பக்காவான ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கே வெளியில தயானந்த் அவனோட அடியாட்கள் கூட கிளப்ல இருக்கவங்கள கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லி திரும்பவும் சண்டைக்கு இறங்குறாரு. ஒரு பக்கத்தில் அந்த அலி நாதியா கப்பல் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அவங்க கூட தான் இந்த ஃபேமஸ் ஆக்டர் ஷாஜகானும் இருக்காரு. இப்போ தயானந்தனோட கொஞ்சம் ஆட்கள் பைக்ல எல்லாம் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயும் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி அவன் ஷூட் பண்ணதில் லைட்டாக அவனோட உடம்புலையும் படுது. அது மட்டும் இல்லாமல் லோனப்பனோட உடம்புலையும் ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அவரோட காலில் தான் வெடிகுண்டு பட்டிருக்கு. அவருக்கு ஆல்ரெடி செயலிழந்த கால் ஆனதுனால அது ஒரு பெரிய விஷயமா அவருக்கு தெரியலை. உள்ள வந்த தயானந்தனோட கொஞ்சம் ஆட்கள் எல்லாரையுமே கிளப்ல இருந்தவங்க எல்லாம் ஷூட் பண்ணி கொலையும் பண்ணிட்டாங்க. கடைசியில் தயானந்தனும் கொஞ்சம் ஆட்களும் இப்போ வீட்டுக்குள்ள வராங்க. இந்த தயானந்த் அந்த 3 ஃபவுண்டர்ஸோட ஃபோட்டோக்கு முன்னே நின்றுட்டு யூரின் அடிக்கிறான். இதை பார்த்து அந்த டாக்டர் லேசருக்கு பயங்கரமாக கோபம் வருது. கூட்டத்தில் ஒருத்தன் வாசலை திறந்துட்டு இந்த அலியும் நந்தியாவும் இருக்கிற இடத்துக்கு வரான். அவங்க எல்லாரையும் அலியும் ஷாஜகானும் சேர்ந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. இப்போ இந்த தயானந்தனும் இங்கே உள்ள இன்சார்ஜ் யாருன்னு சொல்லி கேட்குறான். அந்த நேரத்தில் நான் தான் இங்கே உள்ள செக்ரட்டரின்னு அந்த அவரன் சொல்கிறாரு. இந்த தயானந்தும் அவனோட கையில் இருக்கிற துப்பாக்கியை பற்றியும் அவனை பற்றியும் பயங்கரமாக பில்டப் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் உள்ளே இருக்கவங்க எல்லாம் பயப்படுற ஆட்களே கிடையாது பார்த்தீங்களா. அதனால அவங்க
இந்த தயானந்தனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்ள நீ வந்தன் வை, நீ உயிரோட திரும்ப போகவே மாட்டேன்னு சொல்லி அவரன் தயானந்த மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் இப்ப திரும்பவும் கிளப்ல இருக்கவங்களுக்கும் இந்த தயானந்தோட அடி ஆட்களுக்கும் பயங்கரமா கன் ஷூட் நடக்குது. ஒரு கட்டத்துல இந்த கிளப்ல இருக்கவங்க தயானந்தோட ஆட்கள் எல்லாரையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. கடைசியில இப்ப தயானந்த் மட்டும்தான் மிச்சம் இருக்கான். இப்ப தான் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்கிறத உணர்ந்த இந்த தயானந்தனும் ஒரு சீன் போடுறான். நாம வேணா ஒத்திக்கு நேருக்கு சண்டை போடலாண்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அத மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஒத்திக்கு நேருக்கு நேர் வந்து நிப்பாங்க. கையில ஒரு ரிவால்வர் இருக்கும். கொஞ்சம் அசஞ்சா கூட ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு தயானந்த் உள்ள ஏறி போறான். அங்க போய் பாக்குறது அவன் அமரனை மட்டும் கிடையாது, அந்த மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்க அவங்களோட கையில கன்னை வச்சுட்டு இவரை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இந்த தயானந்த் பயங்கரமா பதறி போறான். கொஞ்ச நேரத்துல இந்த தயானந்த் அவனோட கன்னை எடுத்து நீட்டி அதை ட்ரிகர் பண்றதுக்காக அதுல விரலை கொண்டு போறான். அந்த நேரத்துல அந்த கிளப்ல இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல இந்த தயானந்த ஷூட் பண்றாங்க. அப்படி எல்லாரோட கன் ஷூட்டும் வாங்கினதுனால இந்த தயானந்த் அந்த இடத்துலயே கீழே விழுந்து இறந்து போறாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். Thank you. Bye bye.